விஜய் டிவில ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் பாக்கியலட்சுமி. ஆனா அந்த சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. அதனாலே பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் சோகத்துல இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியலை 2020ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1500 எபிசோடுக்கு மேல தாண்டி ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருந்த ஒரு சீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தாலுமே நடுவுல கொஞ்சம் அங்கங்க இதானால எப்போ சீரியலை முடிப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போயுமே திரும்பி முடிய போற நேரத்துல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த பாக்கியலட்சுமி சீரியலோட கிளைமேக்ஸ் எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு ஃபோட்டோ தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது பாக்கியலட்சுமி சீரியலோட கிளைமேக்ஸ் இப்படி தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இப்போ அந்த ஃபோட்டோ செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட வைரல் ஃபோட்டோ என்னப்பா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதாவது இனியா ஆகாஷோட மேரேஜோட இந்த சீரியலை முடிக்க போகிறதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதை முன்னாடியே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே அந்த மாதிரி பண்ணியிருந்தா சீரியல் சீக்கிரமே முடிஞ்சிருக்கும். பட் நடுவில் இனியாக்கி நிதிஷை மேரேஜ் பண்ணி வச்சு சில பிரச்சனைகள் ஆகி இப்போ நிதிஷை யாரு கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி பாக்கியலட்சுமி குடும்பத்தினர் ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா கோபி அவரோட பொண்ணு இனியாக்காக அவர் தான் கொலை பண்ணதா சொல்லி ஜெயிலில் இப்போ இருக்காரு. அவரையும் வெளியே கொண்டு வரணும், இனியா மேலேயும் இந்த பழி வராமல் பார்த்துக்கணும் அப்படின்றப்போ உண்மையாலுமே நிதிஷை யாரு கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் போலீஸ் கிட்ட எப்படி அதை கொண்டு போகிறாங்க, எப்படி கோபியை வெளியில் கொண்டு வராங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்குறக்காக ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோபி வெளியில் வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து ஆகாஷ்க்கும் இனியாக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மொமெண்ட்டோட சீரியலை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே அப்போ சீரியலோட ஹீரோ ஹீரோயின், அதாவது நம்ம கோபியும் பாக்கியாவும் லாஸ்ட்டில் சேர்ந்துருவாங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா தான் வாழ போகிறாங்களா, அந்த மாதிரி சீரியலை முடிக்க போகிறீங்களா, இல்லை அவங்கள பற்றி எதுவுமே காட்டாமல் இனியா ஆகாஷோட மேரேஜோட முடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு விஜய் டிவியில் ரொம்ப பிடிச்ச சீரியல் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.